வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி டிக்கெட் கொடுக்கும் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல் வீடியோவாக போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. அவங்க வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க. உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம் கேட்பாங்க. அதையுமே நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் உங்கள் பிறந்த தேதி கேட்டிருப்பாங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம நேஷனாலிட்டி இந்தியன் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கேட்பாங்க. நீங்கள் மேலாக இருந்தால் மெயில் கொடுங்க, ஃபீமேல் இருந்தால் ஃபீமேலுங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரி, அதாவது உங்கள் கம்யூனிட்டி என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா இல்லை ஜென்ரல் 10 அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் சிங்கிளா மேரிடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை, மதுரை 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைங்கிற செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, சிட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்கோடு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்கள் வேல்யூடான ஒரு இமெயில் ஐடி, உங்களோட கான்டாக்ட் மொபைல் நம்பர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஃபியூச்சரில் உங்கள் ஹால் டிக்கெட்டும் இருக்கட்டும், டேரக்ட் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக தான் உங்களுக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டான ஃபோன் நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி 2மே நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் முடிச்சிங்க, என்ன போர்டில் முடிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்கன்னு கேட்டுக்கோங்க. இந்த 3மே டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் +2 அதே மாதிரி எந்த ஸ்கூலு, என்ன போர்டு, என்ன இயரில் முடிச்சிங்கன்னு கேட்டுக்கோங்க. இது இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், கட்டாயம் கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து கொடுத்துக்கலாம், ஆப்ஷனபிள் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பர், உங்களோட நேம் கேட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனபிள் தான், நீங்கள் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா அந்த காலத்தை விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்யூமெண்ட் எது மூலியமாக உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலியமாக தெரிஞ்சு, இந்த யூடியூப் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், அதனால சோஷியல் மீடியா அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது மூலியமாக தெரிஞ்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃபை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 4 MBக்குள்ளே இருக்கணும்னு இருக்காங்க. எத்தனை கேபியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ சைடில் அப்லோட் பண்ணிட்ட இது இருக்குது பார்த்தீங்களா, ஒன்ஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்னு பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 350 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பே பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே மூலியமாக பண்ணிக்கலாம். இல்லை கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.